இளைய தலைமுறையினரிடம் நடக்கும் பழக்கம் குறைந்துள்ளதால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விறுவிறு நடையால் ஏற்படும் 20 நன்மைகள் செயல் திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இதய பாதிப்பு, பக்கவாதம், புற்றுநோய், சுவாச பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் 70,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் தொற்றா நோய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் இளம் தலைமுறையினரிடம் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் விதமாக விறுவிறு நடையால் ஏற்படும் 20 நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு செயல் திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்படுத்தியுள்ளது. இதுபற்றி கூறிய மக்கள் நல்வாழ்வுத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம், அண்மை காலமாக இளம் தலைமுறையிடம் நடக்கும் பழக்கம் குறைந்துள்ளதால் 30 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் நீரிழிவு, இதய பாதிப்பு உள்ளிட்ட தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றார். அதிலிருந்து வெளிவருவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக பள்ளி, கல்லூரிகள், பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.